கொடை பிடிச்சிக்கிட்டே விளாக் ஆரம்பிக்கிற நேரம் வந்து விட்டது மக்களே. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். சென்னையில் வந்து தித்வா புயல் 2 நாளாக வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கு. செம மழை. இன்றைக்கி 3வது நாளாக மழை பயங்கரமாக தொடர்ந்துட்டு இருக்கு. பட் நம்மளுடைய ட்ரெயின் விளாக் இன்றைக்கோ பிளான் பண்ணியாச்சு. அது இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின் ஒன்று இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கு. சர்க்குலர் ட்ரெயின். சென்னையோடைய சர்க்குலர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப ரேர் தான். என்னைக்காச்சும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் ட்ரெயின் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ ரன்னிங்கில் இல்லை. இப்போ ஸ்பெஷலாக வந்து ஒரு சர்க்குலர் ட்ரெயின் விட்டுருக்காங்க. சென்னை சென்ட்ரலில் ஆரம்பித்து, அதாவது காலையில் சென்னை சென்ட்ரலில் ஆரம்பித்து நைட்டு சென்னை பீச்சில் முடிகிற மாதிரி ஒரு சர்க்குலாக வரும் அந்த ரூட்டு. அந்த ரூட்டை பற்றி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அந்த ட்ரெயினை போட் பண்ணுறதுக்காக தான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மார்னிங்கே வந்திருக்கும். மார்னிங் 9:15 நம்ம ட்ரெயின் இருக்குது. ஒரு சூப்பரான ட்ரெயின், ஒரு சூப்பரான ஒரு ஹை டிமாண்ட் ரூட்டில் இன்றைக்கி வந்து ஓடுது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். அதிகமாக மழை பெய்யுது. உள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். சென்னை பார்க்காத மழையா, சென்னை பார்க்காத புயலா, அதெல்லாம் வந்து தடுக்க போகிறதே இல்லை. யூஸ்வலான வேலைகள் நம்ம மக்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நம்மளும் டக்குன்னு உள்ளே போயிட்டு இன்றைக்கி என்ன பிளாட்ஃபார்மில் கிளம்புதுன்னு பார்ப்போம். ஜீரோ 6051 சென்னை பீச் ஸ்பெஷல் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது. சென்னை கடற்கரை சிறப்பு 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. ஸோ ரெடியாக நம்ம ட்ரெயின் நிற்கிது. ஆல்கோ ஒன்று ஷண்டிங்காக புல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு சூப்பரான ரூட்டு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொன்னது திருவண்ணாமலை தான். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், திருவண்ணாமலை, சென்னை பீச். ஸோ இதுதான் அந்த சர்க்குலர் ட்ரெயின். இங்கே ஆரம்பித்து திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் போய் விழுப்புரம்லேருந்து சென்னை பீச் வரும். அதுதான் ரூட்டு. கோச் கம்போசிஷனில் இன்றைக்கி ஆப்ரேட் ஆகிற இந்த ஸ்பெஷல் சர்க்குலர் ட்ரெயினுக்கு ரிசர்வ்டு கோச்சஸும் இருக்குது, அன்ரிசர்வ்டு கோச்சஸும் இருக்குது. ரிசர்வ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் செகண்ட் சீட்டிங்கும் இருக்குது, ஏசியும் இருக்குது. எத்தனை கோச்சஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பின்னாடி இருந்தே பார்த்துட்டு போவோம். எஸ்எல்ஆர் கோச்சுக்கு அடுத்தபடியாக 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்கும். டோட்டலாக 4 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ். ஆனால் கூட்டம் இங்கே பெருசாக ஃபில் ஆகாட்டியும் போகிற வழியில் நல்லாவே ஃபில் ஆகும். அடுத்து இந்த ட்ரெயின் திருவள்ளூர், அரக்கோணம் தான் நின்று போகும்போது அங்கேருந்து ஏறுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ஃபேர் சர்க்குலர் ட்ரெயின் என்ன ஸ்பெஷலுக்காக ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருவோம். கார்த்திகை தீபம் டிசம்பர் 3, டிசம்பர் 4 இந்த 2 நாள் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. டிசம்பர் 3ஆம் தேதி தான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது. ஸோ அந்த கார்த்திகை மகாதீபம் திருவண்ணாமலையில் எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ முக்கியமாக வந்து அந்த பெரிய ஒரு தீபம் ஏற்றுவாங்க மலை மேலே. கிரிவலம்னா நிறைய பேர் இன்றைக்கி போவாங்க. அதை முன்னிட்டு தான் இந்த ஸ்பெஷல் ஃபேரை இன்றைக்கும் நாளைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டான நாளில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கரெக்டான டைமிங்லேயும். ஏன்னா இப்போ கிளம்புனா திருவண்ணாமலை போகிறதுக்கு மதியம் ஆகிடும். அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு மகாதீபம் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏசி சேர் கார் கோச்சஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏசி சேர் கார் இன்றைக்கி கொஞ்சம் காலி தான். கரண்ட்லேயே பார்த்தா நிறைய அவைலபிள் இருந்துச்சு. நாங்கள் இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கிறது நார்மல் செகண்ட் சீட்டிங்கில் தான் புக் பண்ணியிருக்கோம். ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா கண்டிப்பாக திருவண்ணாமலை வரைக்கும் பயங்கரமான க்ரௌட் அன்ரிசர்வ்டில் இருக்கும். சரி, அதனால தான் ரிஸ்க் எடுக்க வேணான்னு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்தோடனே ஷாக் என்னென்னா 12 கோச்சஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் செகண்ட் சீட்டிங்கில் ஆக்சுவல் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 6 கோச் தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து D1லேருந்து D12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 6 கோச் வந்து சும்மா தான் இருக்குது. நான் நேற்று சார்ட் செக் பண்ண வரைக்கும் D6 வரைக்கும் தான் எல்லாருக்கும் அலாட் ஆகிருக்கு சீட்ஸு. D7லேருந்து D12 வரைக்கும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. அண்ட் பின்னாடி அன்ரிசர்வ்டு காட்டும் போதே சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட்லேயும் 2 கோச்சஸ் இருக்குன்னு. அகைன் இந்த 2 அன்ரிசர்வ்டும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது இப்போ. ஆனால் போக போக கண்டிப்பாக ஃபில் ஆக தாங்க போகுது. ஒரு ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயினுக்கு நம்ம என்ன லோகோ எதிர்பார்ப்போம்? WAG9. ஸோ அதே போல் இன்றைக்கி WAG9 தான் நம்ம சர்க்குலர் ஸ்பெஷல் ஃபேரை புல் பண்ணுறது. வட்வா லோகோ ஷெட். வட்வா லோகோ ஷெட்டு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லோகோ ஷெட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்துறாதது. அது ஏதோ குஜராத்தில் இருக்கிற ஒரு லோகோ ஷெட்டு. இன்றைக்கி இந்த WAG9 நம்ம ட்ரெயினை சென்னை சென்ட்ரலேருந்து விழுப்புரம் வரைக்கும் புல் பண்ண போகுது. விழுப்புரமில் என்ன லோகோ ரிவர்சலில் இருக்குன்னு பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து விழுப்புரம் போனோடனே அங்கேருந்து பீச் லைனுக்கு நம்ம மாறணும்ல, அதாவது எக்மோர் லைனுக்கு நம்ம மாறணும். அப்போது ஒரு ரிவர்சல் இருக்குது, அங்கே போய் அதை பார்ப்போம். நம்ம புக்கிங்கில் சீட் அலாட் ஆனது D5 கோச்சில். இந்த கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஏன்னா புக் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட் 6 கோச்சுக்குள்ளேயே அலாட் பண்ணிட்டாங்க. ஷெட்யூல் டைம் 9:15 கிளம்ப வேண்டிய ட்ரெயின்
10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. பட் இன்னுமே நம்மளுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல, ரெட்லேயே தான் இருக்குது. இந்த பிட்ரகுண்டா மெமோ உள்ளே வரதுக்காக தான் நமக்கு சிக்னல் வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி சர்க்குலர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் வந்து சர்க்குலர் எக்ஸ்பிரஸாகவே அமைஞ்சிருச்சு. எல்லோரும் வந்து தீபத்துக்கு மலையை சுற்றி தான் கிரிவலம் போவாங்க. நம்ம ட்ரெயின்லேயே ஒரு சர்க்கிள் கிரிவலம் இன்றைக்கி அடிக்க போகிறோம். ஸோ எப்படி இந்த ட்ரெயின் ஜர்னி போகுது, எப்படி இந்த சர்க்குலர் ட்ரெயின் ஜர்னி இருக்க போகுது எல்லாம் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிப்போம். பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 06-051 சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம் காட்பாடி வழியாக திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் சென்னை பீச் வரை செல்லும் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 2 வந்து சேர்ந்துவிட்டது. கூட்டத்தை பார்த்தீங்களா, பெரம்பூர் ஸ்டேஷனில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி திருவண்ணாமலை தீபத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ட்ரெயினை. இந்த ட்ரெயின் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு பாருங்கள். சதர்ன் ரயில்வேஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இன்றைக்கி டேட்லையும் நாளைக்கு டேட்லையும் இருக்குது அப்படிங்கிறத ஒய்டாகவே வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. திருவண்ணாமலை வண்டி கிராசிங் அனதர் திருவண்ணாமலை வண்டி. பெரம்பூர்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கோச் பார்த்திங்கன்னா செம ஃபுல் ஆகிடுச்சு. இன்னும் இருக்குது, இன்னும் திருவள்ளூர் அரக்கணும்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க. 110 வரைக்கும் போகிற கெப்பாசிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் புல் பண்ணுறது G9. ஸோ அவன் மேக்ஸிமம் 100 தான் போவான். பிளாஸ்ட்டுங்க சரியான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் டேலேவில் கிளம்புறதுனால அந்த டிலே வந்து சரி பண்ணுங்கன்னு நல்ல ஸ்பீடே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப்பிங்ஸும் ரொம்ப கம்மி தான். ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி மாதிரி சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. பெரம்பூர், திருவள்ளூர்னு 2 ஹால்ட் இருக்குது. பட் அரக்கோணம் தாண்டி பார்த்தீங்கன்னா
ஷோலிங்கர் விட்டா காட்பாடி விட்டா திருவண்ணாமலை விட்டா விழுப்புரம். ரொம்ப குறைவான ஸ்டாப்பிங்ஸு. ஸ்லாக் டைமும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரைக்கும் கம்மியான ஸ்லாக் டைம் தான். கொஞ்சம் டைம் வந்து நெருக்கடியாக தான் கொடுத்துருக்காங்க. அரக்கோணத்தில் செம கூட்டாங்க. பெரம்பூருக்கு அடுத்தபடியாக இங்கே நிறையா பேர் ஏறுறாங்க. ரிசர்வ்டு யார் டிக்கெட் வச்சிருக்கா ஒன்றுமே தெரியல. எல்லாரும் ஏறிக்கிறாங்க. பட் டிடிஆர் வந்து மாற்றி விட்டுறாரு. டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்கவங்களாம் அந்த D7லேருந்து D12 வரைக்கும் காலியாக இருக்குல்ல, அந்த கோச் காமிச்சு விட்டுறாரு. அண்ட் இந்த ஸ்பெஷல் ஃபேர் சர்க்குலர் எக்ஸ்பிரஸில் ஃபேர் பற்றி நம்ம பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் புக் பண்ணால் 115 ரூபா ஆகுது செகண்ட் சிட்டிங்கில். இதுவே வந்து சர்க்குலர் ஃபுல் ஜேர்னி சென்னை பீச் வரைக்கும் போனோன்னா 185 ருபீஸ் ஆகுது. அடுத்ததாக வந்து ஏசி பற்றி பார்ப்போம். ஏசி சேர் காரில் ஸ்பெஷல் ஃபேர் அப்படிங்கிறனால ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் சீட்டிங் நார்மலில் வந்து நார்மல் ஃபேர் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் 510 ரூபா ஆகுது. அண்ட் சென்னை பீச் வரைக்கும் ஃபுல் ஜேர்னி 780 ரூபா ஆகுது. ஷோலிங்கரே இல்லாத ஷோலிங்கர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே ஓரளவுக்கு தான் க்ரௌட் ஏறினாங்க, ரொம்ப இல்லை. பட் அடுத்து காட்பாடியில் நிறைய ஏறுவாங்க. சர்க்குலர் ட்ரெயினுங்கிற கான்செப்ட் சதர்ன் ரயில்வேஸ்க்கு புதுசு இல்லை. முக்கியமாக வந்து சென்னை லோக்கல் ட்ரெயினில் இது வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரெகுலராக ஓடிட்டு இருந்த ட்ரெயின் சென்னை பீச்சிலேருந்து அரக்கோணம் வழியாக திருப்பி சுற்றி சென்னை பீச்சு போகும். அப்படி ஒரு சர்க்குலர் ட்ரெயின் சென்னை லோக்கலில் ஓடிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கான்செப்ட் அது. இப்போ வந்து இந்த சர்க்குலர் எக்ஸ்பிரஸை கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே புதுசு. முக்கியமாக வந்து திருவண்ணாமலை ரூட்டுக்கு இது ஃபஸ்ட் டைமு. எப்படியும் அந்த D7க்கு அப்புறம் இருக்க கோச்சஸ் இப்போ வந்து அன்ரிசர்வ் கோச்சஸாக தான் இருக்க போகுது.
போட்டு சரியான க்ரௌடுங்க காட்பாடியில். ஆஹா, ட்ரெயின் நிரம்பி வழிய போகுதுன்னு நினைக்கிறேன். May I have your attention, please? Train number 06051 from Chennai Central to Chennai Beach via Tiruvannamalai, Viluppuram, Chengalpattu, Tambar. எங்கள் கோச்சில் நிலமையை பாருங்க, உள்ளே போகிறதுக்கு கூட இடம் இல்லை, எங்கே நிற்கிறதுனே தெரியல. பேக்கெல்லாம் உள்ள மேலே தான் வச்சுருக்கோம். ஸோ அது பிரச்சனை இல்லை, நிற்கிறதுக்கு இடம் கிடச்சா போதும். திருவண்ணாமலை வரைக்கும் 1.5 மணி நேரம் இங்கேருந்து காட்பாடி டு திருவண்ணாமலை. நடுவில் எந்த ஹால்ட்டுமே கிடையாது. இதை விட்டால் டேரெக்டாக திருவண்ணாமலை தான். ஸோ நிற்கிற மாதிரி ஒரு இடம் கிடச்சிட்டா போதும். இங்கே D7 D8 பக்கம்லாம் காலியாக தாங்க இருக்குது. நம்ம பேசாமல் இங்கே வந்து நின்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரெயினில் வந்து ஏன் இவ்வளோ கூட்டம் காட்பாடியில்? எந்த ஸ்டேஷன்லையும் இல்லாதது. சென்னையில், அரக்கோணத்தில், பெரம்பூரில் எங்கேயுமே நம்ம பார்க்காத கூட்டம் இங்கே ஏன் இவ்வளோ இருக்குன்னா, மற்ற ட்ரெயினில் வந்தவங்க எல்லாம் இங்கே இறங்கி வெயிட் பண்ணுவாங்க. அதாவது காட்பாடி வழியாக வந்து ஆந்திரா போகிற ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, ரேணிகுண்டா போகிற ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரெயினில் வந்தவங்க எல்லாமே இங்கே இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ட்ரெயினை ஏறுறதுக்காக. திருவண்ணாமலை தாண்டி பாருங்களேன், ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க ட்ரெயினில். ஆக்சுவல் ஸ்டாப்பிங் கிடையாது இந்த வண்டிக்கு. ஆனால் இங்கே நிற்கிறதுக்கான காரணம் கிராசிங் ஒன்று இருக்குது.
எக்மோர் வழி சென்னை பீச் வரை செல்லும் நடைமேடை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் மொத்த க்ரௌடும் காலிங்க. ட்ரெயினில் வந்து ஆல்மோஸ்ட் 95% பேசஞ்சர்ஸ் இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரெயின் காலியாக தான் போகுது. இங்கே பாருங்கள், மொத்த கோச்சும் காலி. அடுத்து திருவண்ணாமலையில் கூட ஜாஸ்தி பேர் ஏறி இருக்காங்க, ஆனால் ஜாஸ்தி பேர் ஏறல. இப்போ பக்கத்து பிளாட்ஃபார்மில் ஒரு மெமோ கிளம்புது பாருங்கள், அது கொஞ்சம் தள்ளி நிறுத்தினா. இப்போ தான் வந்திருக்கு தாம்பரத்துலேருந்து. தாம்பரம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஆப்ரேட் ஆச்சு. அகைன் இங்கேருந்து கிளம்பும், பட் ஈவினிங் 5 மணிக்கு தான் கிளம்பும். தள்ளி நிறுத்துகிறாங்க போல் பிளாட்ஃபார்ம் தேவைன்னு. பரவாயில்லைங்க, சதர்ன் ரயில்வேஸ் நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு. எனக்கு தெரிஞ்சது மட்டுமே 3 ஸ்பெஷல் ட்ரெயின். ஒன்று இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற சர்க்குலர் எக்ஸ்பிரஸ்ஸு, இன்னொன்று நான் இப்போ காமிச்ச தாம்பரம் திருவண்ணாமலை மெமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் மெமு விட்டாங்க. ஸோ இன்றைக்கி மட்டுமே 3 ஸ்பெஷல் விட்டுருக்காங்க. அதை தாண்டி ரெகுலர் ட்ரெயின்ஸும் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. ஸோ நல்லாவே கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரயில்வேஸ் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இந்த கோச்சுக்கு வந்துட்டோம். இது சூப்பராக இருக்குல்ல, சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. திருச்செந்தூருக்கு கந்தசஷ்டி அப்போ இது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க போல் ஸ்பெஷலாக. அப்போ ஒட்டின ஸ்டிக்கரு சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய எம்டி ரேக் இது. ஸோ அதனால் வேறு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விழுப்புரம் ஜங்ஷன்னு ரீச் பண்ணியாச்சு நம்ம சர்க்குலர் எக்ஸ்பிரஸ். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கு அப்புறம் நம்ம பயணம் சென்னை பீச்சை நோக்கி தொடரும். ஒரு 20 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ரிவர்சல் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதுனால. மோஸ்ட்லி அதே WAG9 தான் ரிவர்சல் பண்ணுவாங்க. புது லோக்கோ எதுவும் வேறு லோக்கோ எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் கொடுத்திருந்து பார்ப்போம். ஸ்டேஷனில் இறங்கினோடனே முதல் வேலையாக சோறு வாங்கியாச்சு. லஞ்சு சாப்பிடல. ஸோ லஞ்ச் வந்து இங்கே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் விழுப்புரமில், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வாங்கி பார்சல் பேக்கில் வச்சாச்சு. ட்ரெயின் கிளம்புக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ நான் காட்டுறேன் என்ன ப்ரைஸு என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் காட்டுறேன். வந்துட்டுருக்கு பாருங்கள், அதே லோக்கோ தான் G9, வட்வா G9. நம்மளை சென்னை சென்ட்ரல்லேருந்து புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ.
விழுப்புரம் தாண்டியும் இந்த வண்டி காலியாக தான் போக போகுது சென்னை வரைக்கும். நிறைய பேர் ஏறினாங்க, பட் எல்லாம் வேறு கோச்சஸ் ஏறியிருக்காங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த கோச் ரொம்ப காலியாக இருக்குது. D2ல் இருக்கும். கப்ளிங் பார்த்து முடிச்சுட்டு D2க்கு வந்துட்டோம். விழுப்புரம் ஸ்டேஷனில் வாங்கின லஞ்ச் இது. புளி சாதம் வாங்கியிருக்கு. ஒரு சின்ன பாக்ஸு தான், 30 ரூபா ப்ரைஸு. ஆனால் விழுப்புரத்தில் சமங்க, இன்னுமே அந்த ப்ரைஸ் அந்த 30 ரூபா ப்ரைஸே மெயின்டைன் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஓகே, கண்டிப்பாக பசிக்கு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்குது. ஒரு சிலர் பாருங்கள், இந்த ட்ரெயினை நம்பினா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு சோழனில் ஏற போகிறாங்க. ரெண்டுமே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ அதனால் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு சோழனுக்கு தான் ப்ரையாரிட்டி கிடைக்க போகுது இந்த ஸ்பெஷல் ஃபேரை விட. ஸோ அதனால் எல்லோரும் அதில் ஏறிக்கிறாங்க. இந்த சிக்னல் கிடச்சாச்சுல, கிளம்பிட்டான் சோழன். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷல் ஃபேர்னாலே பொறுமை வேணும் தான். அடுத்ததாக பாண்டிச்சேரி திருப்பதி மெமோங்க. அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாச்சு, அவன் போய்கிட்டு இருக்கான். சிக்னல் கிடச்சி நம்ம இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே விழுப்புரம் வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது. கப்ளிங்கில் பண்ண லேட்டு, அதுக்கப்புறம் மற்ற ட்ரெயின்ஸ்க்கு வழி விட்டது எல்லாம் சேர்த்து என்ன டைமில் போய் நம்ம சென்னை ரீச் பண்ண போகிறோமோ. இந்த வண்டிக்கு ஹால்ட்லாம் இதுக்கப்புறம் கம்மி தான். விழுப்புரத்துலேருந்து இப்போ கிளம்பியிருக்கோம். அடுத்து திண்டிவனம், அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், அவ்வளோதான் ஹால்ட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7 மணி டைம் போட்டிருக்கு. சென்னை பீச் ரீச் ஆகிற டைமு. இப்போ நம்ம கிளம்புனதே 4:10. 3 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் பர்டிகுலராக அந்த எக்மோர்லாம் தாண்டி எக்மோர்லேருந்து பீச் போகிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு டிலேவோட தான் இன்றைக்கி இந்த வண்டி போக போகுது. இதே மாதிரியான சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் இதே ரூட்டில் இன்றைக்கி நம்ம வந்த சென்னை சென்ட்ரல், திருவண்ணாமலை, சென்னை பீச் ரூட்டில் ரெகுலராக ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், எந்த ஒரு பிளானும் இல்லை சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து. இந்த மாதிரி பௌர்ணமி டைமில் இல்லை கார்த்திகை தீபம் டைமில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் பிளானாக இருக்குது. பட் அப்படி ரெகுலராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேக்னைன் பேசஞ்சரும் வேக்னைன் கூட்ஸ் ட்ரெயினும் மீட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்குலர் ட்ரெயின் பற்றி நான் சொல்லிட்டேன். அதாவது சென்னை லோக்கலாக ஓடிட்டு இருந்துச்சு. சென்னை பீச்சு, அரக்கோணம், காஞ்சிபுரம், திருப்பி வந்து சென்னை பீச்சு. ஸோ அந்த ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து எனக்கு தெரியும். என்னுடைய சின்ன வயசுலேயே வந்து அது வந்து ஓடி இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேபி இருக்கலாம். மீட்டர் கேஷ் டைமில் கூட இந்த மாதிரி சர்க்குலர் ட்ரெயின்ங்கிற கான்செப்ட் வந்து இருந்திருக்கலாம். எனக்கு வந்து அது தெரியாமல் இருந்திருக்கும். கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன்.
செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸோடைய எம்டி ரேக்கு ரெடியாக இருக்குது. கவனத்திற்கு பந்தய எண் 1. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே இந்த பொதிகை எம்டி ரேக் வரும் எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆகிறதுக்காக. பரவாயில்லைங்க, இந்த ட்ரெயின் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்துலேருந்து விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு அங்கெல்லாம் ஏறி தாம்பரம்ல இறங்குற பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சென்னையில் மழை விட்ட பாடு இல்லைங்க. காலையில் நம்ம சென்னை சென்ட்ரலில் ஆரம்பிக்கும் போது மழையோடு தான் ஆரம்பித்தோம். ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு வந்துட்டோம். சர்க்குலர் எக்ஸ்பிரஸில் ஒரு சர்க்கிள் ரவுண்டு சுற்றிட்டு வந்தாச்சு. திரும்பி சென்னைக்கு வந்து பார்த்தா திரும்பி அதே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கூட முடியுது. அந்த தித்வாவோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கூட முடியுது. நாளைக்கு இருந்து கிளியர் ஆகிடும். சென்னை எக்மோர் என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் வந்தாச்சு. எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ஜர்னியில் பார்த்தோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லலை உங்களுக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 452 கிலோமீட்டருங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணது. காலையில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஆரம்பித்து ஒரு ரவுண்டு சுற்றி திரும்பி சென்னை பீச் வரைக்கும் 452 கிலோமீட்டர் நம்ம வந்து 10 ஹார்ஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போகும்போது திருவண்ணாமலைக்கு ஒரு 4 மணி நேரத்தில் போயிட்டோம். பட் ரிட்டன் வந்து ஒரு 6 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா விழுப்புரம்ல ஆன அந்த டிலே தான். யாருமே இல்லாத கோச்சில் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் யாருமே இல்லாத ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ட்ரெயின் மொத்தமுமே யாருமே இல்லைங்க. அங்கே தூரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஷட்ரு போட்டிருக்காங்க. அங்கே இருந்தது வந்து ஏசி கோச்சு. ஏசி கோச்சில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணி ஷட்ரு போட்டிருப்பாங்க. சென்னை எக்மோர் தாண்டி தான் அந்த ஷட்ரு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு 4-5 கோச் வரைக்கும் நான் போய் பார்த்துட்டேன். யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் மொத்தமாகவும் யாரும் இருக்காங்களான்னு தெரியல. பீச் வரைக்கும் இப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி சென்னை டு சென்னை சர்க்குலர் ஜேர்னி சென்னை கடற்கரையில் எண்ட் ஆகுது. யாருமே இறங்கலைங்க. இந்த பக்கமும் யாரும் இறங்கல.
அங்கே ஒரே ஒருத்தர் இறங்குறாங்க, 2 பேர் இறங்குறாங்க. அடுத்து இந்த ட்ரெயினை வந்து ஷெட்டுக்கு இல்லை ஏதாச்சும் பிட்லைனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே க்ளீனிங் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு திருப்பி நாளைக்கு மார்னிங் இதே மாதிரி சர்வீஸ் இருக்குது. நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் சர்வீஸ், 2 சர்வீஸ் தான் மொத்தமே. நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் ட்ரை பண்ணியிருக்கோம், நாளைக்கு வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் சர்வீஸ். கொடையோட ஆரம்பித்த இன்ட்ரோ இந்த விலாகு கொடையோட அவுட்ரோவாக முடியுது. ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பித்து ரிட்டன் சென்னையிலேயே முடிச்சிருக்கோம். ஆனால் என்ன ஒரு பொறுமை தேவை, அகெயின் ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால நிறையா ஸ்டாப்பிங்ஸை போட்டு டிலே பண்ணி ஏதோ ஒரு டிலேவோட கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்கப்பா. 7 மணிக்கு வர வேண்டியது ஒரு 7:30க்கு வந்திருக்கு. ½ அன் ஹவர் டிலே. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான விலாகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு லென்த்தியான விலாகாகவும் இருந்திருக்கும். அண்ட் ஒரு சூப்பரான கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை ஸ்பெஷலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் ஃப்யூச்சரில் விடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக விடுவாங்க. மாதம் பௌர்ணமி ஸ்பெஷலுக்கு கண்டிப்பாக விடுவாங்க. நிறையா ரயில்வேஸ் வந்து எஃபர்ட் போட்டு அந்த திருவண்ணாமலை ஸ்பெஷலை கரெக்டாக மாதம் விட்டுடுறாங்க. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.